ஒரு இளம் தம்பதி இடத்துல வந்தாங்க பேசுறதுக்கு. வந்து அந்த தம்பி வந்து என்கிட்ட பேசினாரு, பாஸ்டர் நான் என்ன பாஸ்டர் இவளுக்கு குறை வச்சிருக்கிறேன், நான் வருஷத்துக்கு 3 சேலை இவளுக்கு வாங்கி கொடுக்குறேன் பாஸ்டர், இவளுக்கு வீடு நிறைய நல்ல ஆஸ்தி இருக்கிறது, இவளுக்கு பிரிட்ஜ் இருக்குது, எல்லாமே இவளுக்கு நான் வந்து கொடுத்துருக்கிறேன் பாஸ்டர். நானு உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். தம்பி நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க என்ன செய்யக்கூடாது, கோவிச்சிடக்கூடாது. நீங்க கல்யாணம் முடிச்சுட்டு வந்தீங்கல்ல, அவங்க அப்பா அவளை சும்மா அனுப்புனாரா அப்படின்னு கேட்டேன். அவங்க வீட்டுல இருக்கும் பொழுது அவங்க அப்பா அவளுக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு, சேலை வாங்கி கொடுத்தாருல. அவங்க வீட்டுல இருக்கும்போது அவ பிரிட்ஜ் இல்லாமல இருந்தா, அவ பிரிச்சு வச்சிருந்தா பிரதர். பிரிச்சு உங்களிடத்துல அவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா பிரதர், சேலை இல்ல. உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது சொத்து இல்ல, உங்ககிட்ட எதிர்பார்க்கறது பணம் இல்ல, உங்ககிட்ட எதிர்பார்க்கறது வாஷிங் மிஷின் இல்ல, உங்ககிட்ட எதிர்பார்க்கறது பிரிச்சு இல்ல பிரதர். 4 அன்பான வார்த்தை நம்ம புருஷன் பேசுறானான்னு எதிர்பார்க்கிறான். இதை நீ பேசுறியான்னு கேட்டேன். ஆமா தானமா, ஆமா நல்லா சொல்லுங்க பாஸ்டர். ஆமா ஆமா பாஸ்டர். பேசவே மாட்டீங்க. கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு பேசினான் பாஸ்டர். என்னதான் நடந்துச்சுன்னு தெரியல, யாரும் பெவிக்கால் கண்டா அவங்க அம்மா வாயில ஊத்தி விட்டாங்களான்னு தெரியல, இப்படியே அந்த பிள்ளை சொல்லிச்சு. வாரான் செல்போன் எடுத்துக்கிறான், போறான் வாரான் செல்போன் எடுத்து. ஒரு அன்பான வார்த்தை. அன்பான புருஷனா இருக்கீங்களா? அன்பான மனைவியா இருக்கீங்களா? அன்புள்ளவன் தேவனை அறிகிறவனா இருக்கிறான்.